இங்கே பாருங்கங்க, இந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு எங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வருதுங்க. நானும் போ 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 போன்னு துரத்தி விட்றேன், போகவே மாட்டேனுது. எதுக்கு வருதுன்னு கேளுங்களேன். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி இருக்குதா, அதை பார்க்குறதுக்கு காலையில் ஜன்னல் கூட ஏறி உள்ளே வருது. ஒரு மாதிரியே சவுண்டு கொடுத்துக்கிட்டு. நான் அன்னைக்கு குரங்கு வந்ததில்ல, இது இன்றைக்கி வந்திருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் வீடியோ போட்டேன்ல, அன்றைக்கி வந்திருந்தது. அப்போ வாழைப்பழம் கொடுத்தேன், இப்போ பால்கோவா கொடுத்துருக்கேன். சாப்பாட்டுக்காண்டி வருதா எதுக்குன்னு தெரியல. சரி பாவமாக இருக்குதே, அது காலில் அடிபட்டுருக்குதா என்னன்னு தெரில. 2 நாள் காணோங்க, 3 நாள் வருது. இங்கே பக்கத்தில் கோயில் மண்டபம் இருக்கா, அங்கே போயிடுறவளுக்கு திருப்பி வருது. கீழே போய் ஒருத்தவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னென்னு தெரில. அந்த குட்டி நாயை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு சொன்னேன், இந்த மாதிரி மேலே குரங்கு இருக்குது பார்த்துக்கோங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க சொன்னாங்க, அக்கா அதோட அம்மா அப்பாவை இதுங்க தான் கூட்டம் தான் கடிச்சு பிடிச்சுங்க, அதுங்களும் இந்த கூட்டத்தை கடிச்சு விட்டுருச்சு, பழி வாங்க வருது, அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க அவனா. அதை எப்படி பழி வாங்க வரும்னா, இந்த குட்டியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாய்ங்களாம் சேர்ந்து அந்த கோயில் மண்டப வாசல்லேருந்து குரங்கு கடிச்சிருக்கு. அதுங்களும் ஃபேமிலியாக வந்திருக்கும் அவளுக்கு, ஒரு அப்பா அம்மா ஒரு குட்டி வந்திருக்கும் அவளுக்கு. அதுங்களும் சேர்ந்து இதுங்க கூட சண்டை போட்டிருக்குதுங்க. அதனால் நான் இங்கே வந்த புதுசப்போ அதில் தையல் போட்டு வச்சுருந்தேன். அடிபட்டு இங்கே கிடந்தது ஒரு நாய். என்னன்னு போய் பார்த்தா குரங்கு கடிச்சிருந்தேன். இப்போ அதுக்கு பேரே குரங்கு முஞ்சி தான், அந்த நாய்க்கு பேர். அப்படி வச்சுருக்கோமா. உடனே நான் சொல்லவும் எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது பழிவங்க வரப்போகுதுன்னு. இது குட்டியெல்லாம் அப்போ கிடையாதுங்க, அதுக்கப்புறம் இப்போ போட்ட குட்டி தான். இது 4-5 மாதம் தானே ஆகுது. அது கிடச்சி 2-3 வருஷம் ஆகுது. அது பழி வாங்க வந்திருக்கு அப்படின்ட்டாங்களா. என்னடா இது, பாம்பு தான் அடிபட்டா பழி வாங்க வரும்னு சொல்லி, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா ஓ, அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் மாரி வருதுன்னு சொல்லி பயந்து போயிட்டேன். பார்த்தா இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஜன்னலில் வந்து அது குத்த வச்சு உட்காந்துட்ருக்கு. சரி உட்காந்துட்ருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மாம்பழம் எடுத்து கையில் கொடுத்தேங்க, வாங்கி சாப்பிட்டுச்சு. இந்த நாயை கவனிச்சிருச்சு. உடனே ஜன்னல் கூட எட்டி வருது, மேலே ஏறி போன்றோம் போக மாட்டேனுது. மாம்பழத்தை தூக்கி கீழே போட்டுட்டு ஜன்னல் கூடி உள்ளே நுழையுதுங்க. அப்புறம் என்ன, எங்கள் பையன் ஒரு மாப்பு எடுத்து அடிச்சிடறான் ஓடு அப்படின்னு சொல்கிறான். இந்த நாய் பயந்து போய் இங்கிட்டு ஓடுது. அதை பிடிச்சி இங்கிட்டு போட்டுட்டு இதை அடித்து வெளியே பற்றி விட்டு ஜன்னலை காலையிலேருந்து திறக்காமல் வச்சுருந்தோங்க. இதுவும் பாருங்களேன், எங்கேயும் போகல, மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்கு. யாரோ கொய்யாப்பழம் கொடுத்துருப்பாங்க அவளுக்கு, அதை வாங்கி அந்த படிக்கட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருதுங்க. நாங்கள் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ சரி அது போயிருக்கும், காலையில் தானே வந்தது,